ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பெண்ணாசையால் அழிஞ்சவர் வந்து பார்த்திங்கன்னா வாலிபரை பற்றி தான் சமீபத்தில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வாரம் முன்னால் தான் நடந்த இன்சிடெண்ட் இது. இவர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காரு. இவர் வந்து ஓய்வு நேரத்தில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயே தான் வந்து இருந்திருக்காரு. ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ ஒரு ஃபேக் ஐடி கூட வந்து போய் பேசியிருக்காரு. ஆனால் அவங்க ஃபேக் ஐடி அப்படின்னு தெரியாது. அப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இவருக்கு வந்து பெண்ணு வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யாருக்கு தான் ஆசை கிடையாது. அவரும் ஒன்று சரி அப்படி சொல்லியிருக்காரு. அப்படின்னு 28,000 எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் அனுப்புகிறேன், கொஞ்சம் நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி, அதனால் என்ன எவ்வளோ பேர்னாலும் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பணம் வந்து அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லை. அப்புறம் என்னாச்சு தெரியல, இவ்வளோ நேரம் ஒரே அட்ரஸ் இல்லை, என்ன கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருக்காரு. அப்போ தான் சொன்னாங்க, இன்னும் வரல. அப்போ நீ ஒன்று பண்ணு, நீ வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் மெடிக்கல் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து பேர் சொல்லியிருக்காங்க, அதை கையில் போட்டு தேய்ச்சி கொஞ்சம் நேரத்தில் வந்து பொண்ணு வந்து வந்துடும் உனக்கு, அது தேய்ச்சா தான் வரும், இல்லைன்னா வராதுன்னு சொல்லியிருக்காரு. இதை போய் நம்பி இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்புவாங்களா? ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் அற்புதமே இவரும் நம்பியிருக்காரு. உடனே மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்கியிருக்காரு. அதை வாங்கி வச்சு வந்து கையில் தேய்ன்னு தேய்ச்சோடனே கை ஃபுல்லாகவே வந்து புண்ணாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அப்போ வலியில் வந்து துடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து பார்த்து என்னாச்சு, ஏதாச்சும் ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்துருக்காங்க. ஆனால் பொண்ணு வரல, இவ்வளோ நேரம் தேய்ன்னு தேய்ச்சி பொண்ணு வரலையே அப்படின்னு இருக்காரு. இதை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழகா சிரிக்கதான் தெரியல. இந்த காலத்தில் இப்படி யாராவது நம்புவாங்களா? அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சிருக்கு அவருக்கும், ஐயோ அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இது ஒரு ஃபேக் ஐடி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போன பணம் போன இது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி அவர் கை ஃபுல்லாகவே வந்து புண்ணாக போச்சு. ஒரே புண்ணாக வந்து போய் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. இது தேவையா இவருக்கு? இதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு ஆசை அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கில் வந்து பேசி யார் என்ன அப்படி தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து அனுப்பிடுறாங்க. அதனால் என்னாச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இப்படி போச்சு. சரி, பொண்ணு வரட்டும்னு அவள் கையில் கொடுக்குறேன்னு இவர் சொல்லியிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம், அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து இப்படி சொன்னதுனால என்னாச்சு அப்படின்னா, இவரோட பணம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு அந்த பணமும் வந்து போயிடுச்சு. இப்போ இந்த இதுவும் போயிடுச்சு. இந்த மாதிரி என்றைக்குமே வந்து பண்ணாங்க, என்றைக்குமே ஆசைப்படாதீங்க. ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட ஃபேக் ஐடிஸ் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. பணம் உங்கள்கிட்ட கேட்டாச்சு அப்படின்னாலே அது கண்டிப்பாக அது ஃபேக் ஐடி தான். நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொல்லும்போது அவங்க வந்து பணம் அனுப்பி ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து நம்புங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபேக் ஐடி தான், உங்கள்கிட்ட பணம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபேக் ஐடி தான். ஃபேஸ்புக்கில் நிறைய இருக்குது, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. ஏன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து ஏமாற்றி அந்த பணத்தை வந்து பறிக்கிறாங்க. யாருக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவையை வந்து சொல்லி நான் வந்து உங்களுக்கு அது தரேன் சொல்லி இது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலலாம் வந்து நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து ஒரு நாள் ஏமாறுது. யாராவது வந்து பணம் கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடனே அதை பிளாக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் பொதுவாக யாரோடையுமே அது பேசாதீங்க. ஏன்னா எது ஒரிஜினாலே தெரியாது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஃபேஸ்புக் அதெல்லாம் வந்து தெரியாத நபர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க ஆண் நினச்சி நீங்கள் பேசுவாங்க. அவங்க வந்து பெண் வந்து பேரில் போட்டிருப்பாங்க, அவன் பெண் நினச்சி பேசுவீங்க. நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருக்குது. அதனால் ஃபேஸ்புக்கில் முடிஞ்ச வரை யார்கிட்டையும் பேசாதீங்க. எந்த ஒரு உதவியும் கேட்காதீங்க. இந்த மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே வந்து கேட்காதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம் சரி, சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அப்புறம் அதை விற்கிறேன் இதை விற்கிறேன் பணம் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வந்து பார்த்திங்கன்னா வளையல் விற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 500 அனுப்பியிருந்தேன், சைஸ்லாம் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் அப்படியே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பினாலும் பரவாயில்ல, சேரீ விற்கிறேன், வளையல் விற்கிறேன், அது விற்கிறேன், இது விற்கிறேன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம் சரி நிறைய பேர் வந்து அனுப்ப சொல்லி நம்மக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு கொஞ்ச நாளே வந்து பிளாக் பண்ணிட்டு போயிடறாங்க. ஏமாத்துக்காரங்க வந்து ரொம்ப அதிகமாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து போயிடுச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதனால் எதுவுமே வந்து நேரில் வாங்குறது நல்லது. இருந்தாலும் சரி, நல்லா வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கினா பரவாயில்ல. ஒரு யார் என்னன்னே தெரியாமல் போட்ட உடனே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து ஏமாத்திடுறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அப்படியே இருந்தாலும் சரி, ஒரு சேரீ ஆர்டர் பண்ணால் கிழிசலை வந்து அனுப்பிடுறாங்க. இல்லை மட்டமான ஒரு குவாலிட்டி ரூ. 1000 2000 வாங்கிட்டு அனுப்புகிறாங்க இப்படின்னு. அதனால் முடிஞ்ச வரை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குங்க, தெரியாதவங்கள்ட்ட வாங்கவே வாங்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.